குரு காது குத்துக்கு வாங்கின பணத்தை வச்சு ஸ்டூடியோக்கு ரெண்ட் கட்டுவாரா இல்ல வாங்கின கடனை திருப்பி கொடுப்பாரா இல்ல எனக்கு சம்பளம் கொடுப்பாரானே தெரியலையே. ஒன்னும் புரியல. என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த ஃபங்க்ஷனோட போட்டோஸ் எல்லாம் ஆல்பம் போட செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன் குரு. சரி பண்ணு. சரி அதெல்லாம் விடுங்க. முதல்ல எனக்கு ஒரு டவுட், அதை கிளியர் பண்ணுங்க. என்னடா? நேத்து தாராவை பார்க்க போனீங்களே, அவங்க என்ன சொன்னாங்க? ஏதாவது வேலை தரேன்னு சொன்னாங்களா? இப்ப எதுக்குடா அதை பத்தி கேக்குற? காரணம் இல்லாம அவங்க கூப்பிட மாட்டாங்க. என்னன்னு சொல்லுங்க குரு. டேய், அதெல்லாம் செட் ஆகாதுடா. அப்படி என்னதான் சொன்னாங்க? ஏதோ அவங்களோட டைப்ல உள்ள கம்பெனிக்கு ஆட் ஷூட் பண்ணி தரணுமா, மாசம் 2 லட்சம் ரூபா சம்பளம்னு சொன்னாங்க. மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளமா? அது ஏன் செட் ஆகாதுன்னு சொல்றீங்க? கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு இருக்கிற பாதி கடன் எல்லாம் அடைஞ்சிருமே குரு. கரெக்டு தான்டா, ஆனா அந்த ஜாப் எனக்கு செட் ஆகாது. குரு நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க, உட்காருங்க. உட்காருங்க குரு. இப்ப சொல்லுங்க. அவங்க என்ன சிங்கப்பூர் போயிட்டு அவங்க மாமா கம்பெனில ஆட் ஷூட் வேலை பார்க்க சொல்றாங்கடா. அதுவும் 6 மாசம். நான் எப்படிடா காவியா விட்டுட்டு இருப்பேன்? குரு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்டூடியோக்கு இந்த மாசமே ரெண்ட் கொடுக்கல. ஏற்கனவே நீங்க வாங்கி வச்ச கடன் இருக்கு. கேமரா இஎம்ஐ இருக்கு. வீட்டு செலவுக்கே பணம் இல்லாம கடன் வாங்கிட்டு இருக்கீங்க. எனக்கும் சம்பளம் கொடுக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஒரு 6 மாசம் தானே குரு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிடும். இங்க பாருங்க குரு, இந்த வேலையில மட்டும் நீங்க இருந்தீங்கன்னா 6 மாசத்துல உங்களுக்கு இருக்கிற எல்லா கடனுமே அடைஞ்சிரும் குரு. அதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமா திரும்ப வந்து காவியா கூட இருங்க. யார் வேணான்னா? 6 மாசம் தானே குரு. டேய், என்னடா ஈஸியா 6 மாசம்ன்ற? 6 மாசம்டா. 24 வாரம், 180 நாள், 4320 மணி நேரம்டா. குரு 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 போதும். நான் சொன்ன பட்ஜெட் லிஸ்டோட உங்க டைம் கணக்கு அதிகமா போகுது. போதும். தெரியுதா? என்னெல்லாம் காவியா பார்க்காம இருக்க முடியாதுடா அவ்வளவு நாள். என்ன குரு இப்படி பேசுறீங்க? டேய், இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. நீ எல்லாத்தையும் பணத்தை மைண்ட்ல வச்சு யோசிச்சுட்டு இருக்க. பணம்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும்டா. என் கையில இப்ப பணம் இல்ல, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் கஷ்டத்துலலாம் இல்லடா. காலையில எழுந்ததும் காவிய முகத்துல தான்டா முழிக்கிறேன். அவளுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்கறேன். சாயங்காலம் நான் வீட்டுக்கு போனேன்னு வையேன், எனக்காக காவியா அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவகிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசினாலே அவ்வளோ ஹாப்பி ஆயிடுறேன்டா. இப்படிலாம் என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருந்ததே இல்லை தெரியுமா? இந்த ஹாப்பினஸ்க்கு முன்னாலாம் அந்த 2 லட்சம் ஒரு விஷயமே இல்லடா. இவ்ளோ பேசுறீங்களே, இது நீங்க காவியா கிட்ட சொன்னீங்களா? டேய், எனக்கே பிடிக்கலன்ற காவியா கிட்ட சொன்னீங்களான்னு கேக்குற? குட்டி புலி, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். எந்த விஷயம்? என்னடா எந்த விஷயம்னு கேக்குற? இல்ல, நிறைய விஷயம் பேசணும். அதுல எதுன்னு சொன்னீங்கன்னா? இந்த 2 லட்சம் ரூபா ஆஃபர் பத்தி பேசணும்ல, அதை பத்தி உங்ககிட்ட சொன்னதே மறந்துரு. இதுக்கப்புறம்லாம் அதை பத்தி பேச வேணாம், புரியுதா? சரி குரு. குரு, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். என்னடா? அந்த ஜாப் ஆஃபர்ல தீபக்கு பதிலா குட்டி புலின்னு போட்டீங்கன்னா? சரி குரு, நான் இருக்கிற வேலையை பாக்குறேன். அது குரு, ராணி வந்திருக்காங்க. ஏய் ராணி, வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்னாச்சு ராணி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்னும் இல்ல தீபக், அதெல்லாம் ஒன்னும் இல்ல. ராணி, மறுபடியும் காவியாக்கு எதுவும் பிரச்சனையா? இல்ல தீபக், அதெல்லாம் ஒன்னும் இல்ல. சரி ஓகே, முதல்ல உட்காருங்க, எதனால அப்புறம் பேசிக்கலாம். உட்காருங்க. சார் உட்காருங்க குரு. என்னாச்சு ராணி, ஏன் டென்ஷனாவே இருக்க? காவியா என்கிட்ட பேச மாட்டேங்கிறா தீபக். காவியா உன் கூட பேசாம இருக்காளா? ஒரு சின்ன பிரச்சனை, அதுல சண்டை போட்டுட்டு என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படி? அது அது வந்து சும்மா சொல்லு ராணி. நான் உத்தமனை பார்க்க போயிருந்தேன். உத்தமன்? குரு,
என்ன கேட்காம எப்படி போய் பேசலான்னு சண்டை போட்டுட்டு போயிட்டா தீபக். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா ராணி? யார கேட்டு உத்தமனை போய் பார்த்துட்டு வந்த? காவியா போய் பேசுனதுக்கே நான் எப்படி கோவப்பட்டேன்னு உனக்கு தெரியும்ல. எனக்காக தான் உத்தமனே பார்க்க போகாம இருக்கா, அதுவும் உனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுமே நீ போய் பேசியிருக்கீன்னா அப்புறம் உன் மேல கோவப்படாம என்ன பண்ண முடியும்? தீபக், நீங்களே புரிஞ்சுக்கலனா எப்படி? என் குடும்ப சூழ்நிலை அப்படி. என்னவா வேணா இருக்கட்டும் ராணி, நீ பண்ணது தப்புதான். இப்ப எனக்கே உன் மேல கோவப்பட்டு பேசக்கூடாதுன்னு தோணுது. தீபக், நீங்களும் இப்படி பேசினா எப்படி? நான் ஏன் இப்படி பண்ணேன்னு நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. ராணி, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், நீ அழாத. இல்ல, என்கிட்ட காவியா பேச மாட்டேன்னு சொன்னதை என்னால தாங்கிக்கவே முடியல தீபக். அவ பேசலன்னா எனக்கு அப்படி எல்லாமே நின்ன மாதிரி இருக்கு தீபக். ஐயோ, குருதான் காவியா பைத்தியம்னு பார்த்தா இவங்க இன்னொரு காவியா பைத்தியம். சரிதான். சரி ராணி, என்ன பண்ண சொல்ற? காவியா என்கிட்ட பேசணும். என்ன அவ திட்டட்டும், அடிக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். என்ன மன்னிக்க கூட தேவையில்ல தீபக். ஆனா நான் ஏன் இதை பண்ணேன்னு அவ ஒரு தடவையாவது கேட்கணும். ஷோ ராணி, காவியா எவ்வளவு பெரிய கோவக்காரி நான் சொல்லி உனக்கு தெரிய தேவையில்ல. தெரிஞ்சுமே நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்க, அப்புறம் எப்படி நீ சொல்றத அவ கேப்பான்னு நினைக்கிற? நீங்க பேசினா கண்டிப்பா காவியா கேப்பா தீபக். நான் பேசுனா கேப்பாளா? கேப்பாளா? ஆமா, நீங்க பேசுற விதத்துல பேசினா அவ கண்டிப்பா கேப்பா. சரி, ட்ரை பண்ணி பாக்குறேன். அம்மா, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்கம்மா. ஏன்பா, இது வழக்கமா வர மளிகை சாமானே இல்லையே, ஏகப்பட்ட பொருள் அதிகமா இருக்கே. அம்மா, அத நீங்க உங்க புள்ளகிட்ட தாமா கேட்கணும். தம்பி எது கேட்டுச்சோ அதை மட்டும் தாமா எடுத்துட்டு வந்தேன். எதுக்கு இவ்ளோ ஆர்டர் பண்ணான்னு தெரியலையே. அண்ணா, பரவாயில்லையே, அதுக்குள்ள டெலிவரி பண்ணிட்டீங்க. வாங்க தம்பி. சூப்பர்ண்ணா. ஆ. சரி, ஓகே தம்பி, இத வச்சுக்கோங்க. ரொம்ப ம். தேங்க்ஸ்பா. வரேன்பா. ஆ, டேய், என்ன நடக்குதுங்க? எதுக்கு இவ்ளோ மளிகை சாமானெல்லாம்? அதுவும் பாதாம், முந்திரி, எதுக்குடா இதெல்லாம்? மா, ஃபர்ஸ்ட் நம்ம 3 பேர் இருந்தோம், இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்திருக்காங்கல்ல. நம்ம ஃபேமிலி பெருசாயிடுச்சுமா. அது மட்டும் இல்ல, காவியாக்கு வேற உடம்பு சரியில்லைல்ல, அவன் நல்லா சாப்பிடணும், அதுக்குதான். சும்மா பாத்துக்கிட்டே இருக்காம எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சிரு. நான் எடுத்துக்கிறேன். காவியா, 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 என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, கவர் போடுறியா? இரு, நானும் ஹெல்ப் பண்றேன். எங்கேயோ சோத்துக்கு இல்லாம கடந்தவளுக்கு முந்திரி, பாதாம் கேக்குதா? எல்லாம் இவனை சொல்லணும். இது என் தலை எழுத்து. போட்டாச்சு. சரி காவியா, வா இப்படி வந்து உட்காரு. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவியா, சும்மா பேசலாம் தான். உட்காரு. இந்த காவியா, இல்ல, எனக்கு வேண்டாம். என்ன நீ எதை கொடுத்தாலும் வேணாம் வேணான்ற? இதெல்லாம் சாப்பிட்டா தானே ஹெல்த்தியாவ. சாப்பிடு. வேண்டாம். கைய நீட்டு. சாப்பிடு. சாப்பிடு காவியா. நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. ஆஹா, இப்படி சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. ஆகாமி. இப்போ சாப்பிடு. சாப்பிடு. எனக்கு வேணும்னா நானே சாப்பிட போறேன்.
இந்த மாதிரி பண்றதெல்லாம் நிறுத்துறீங்களா? இங்க பாரு, ஒரு மனுஷன் சாப்பிடறதுக்கு ஒண்ணு கொடுத்தா வாங்கி சாப்பிடணும். இல்லன்னா நான் இப்படிதான்ப்பா பண்ணுவேன். இனிமே இங்க பாரு, ஒரு 10 பாதாம் நான் ஊற வச்சிடுறேன். காலையில எந்திரிச்சோன்னா சாப்பிட்டுரு. புரிஞ்சுதா? ம். காவியா, இன்னும் முகத்துல பிம்பிள் மாதிரி தெரியுது. இரு, என்கிட்ட அதுக்கு ஒரு க்ரீம் இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம். நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா போதும். சரி காவியா, இன்னைக்கு உனக்கு நாள் எப்படி போச்சு? ஓகே தான். அதையே இவ்வளவு சலிப்பா சொல்ற? அத கொஞ்சம் சந்தோஷமா சொல்லலாம்ல. ஆனா எனக்கு தான் இன்னைக்கு நாளே ஒழுங்கா போகல. என்னாச்சு? எல்லாமே இந்த ராணி ஆளதான். ராணி ஆலையா? ஏன்?